இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. திருநீர், இந்த திருநீர் சாமி கும்பிட்டு முடிஞ்ச உடனே பூசுறோம். ஆனா இதற்கான அர்த்தம் என்ன, இந்த திருநீர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான ஒரு இந்து. இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படலைன்னா அது நம்மளுடைய அறியாமை. ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்க முற்படல. ஆனா அந்த வீடியோ உங்க கையில கிடைச்ச பிறகு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலன்னா அது யாருடைய தவறு? ஆகவே இந்த திருநீர்னா என்ன, நம்ம எதுக்காக பூசுறோம் அப்படிங்கறத முழுமையான விளக்கத்தை, உண்மையான விளக்கத்தை நான் இங்க உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். நம்ம இப்ப திருநீரு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நம்ம சாதாரணமா வீட்டுல பேசுற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தின்னூறு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் சொன்னீங்கன்னா அந்த திருநீர். சரி, இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தையும் இந்த சொற்களின் அர்த்தத்தையும் நான் பிரித்து சொல்கிறேன். இதற்கான அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திரு என்றால் மிக உயர்தர வார்த்தை. ஒருவரை நாம் மரியாதையோடு சொல்றதுன்னா, அவங்க பேரை சொல்றதுன்னா திரு சம்பந்தர், திரு ஆறுமுகன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். யாருடைய பேரா இருந்தாலும் சரி. இது பெண்களா இருந்தா திரு வான்மதி, திருமதி வான்மதி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மின்னுக்கு அந்த பேரை எதற்காக போடுறாங்கன்னா அது ஒரு உயர்தர, ஒரு தெய்வீகமான ஒரு பொருள் கொண்ட ஒரு சொல். இரண்டு சொல் சேர்ந்ததுதான் அந்த திரு. உதாரணத்திற்கு தேவாரம் பாடுவதற்கு முன்னாடி கூட திரு சிற்றம்பலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு உயர்தர பொருள். 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அவர்களுக்கு பேரை சொல்றது கூட முன்னுக்கு திருன்னு தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி இருக்கு பாருங்க. திரு மாணிக்க வாசகர் இந்த மாதிரி. ஏன் வள்ளுவ பெருமான் இந்து சமயத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு அந்த வள்ளுவ பெருமானையே நம்ம என்ன சொல்றோம்னா திரு வள்ளுவர் அப்படின்னு தான் சொல்றோம். அப்படி என்றால் ஒரு பொருளை, தெய்வீக பொருளை குறிப்பிடும் போது, தெய்வீக உணர்வு உள்ள ஒரு பொருளை குறிப்பிடும் போது திரு என்ற வார்த்தையை நம்ம முன்னுக்கு போடுறோம். அது போலத்தான் திருநீருக்கும். திருநீரு என்று குறிப்பிடும் போது திரு என்ற வார்த்தையை முன்னாடி போடுவாங்க. அடுத்தது நீர். இந்த நீர் இல்லாத இடங்கள் இருக்காது. பாலைவனமாக இருந்தால் கூட அங்கே வாழ்கின்ற செடிகளில் அந்த நீர் கொஞ்சமாவது இருக்கும். அதுபோல அங்கே வசிக்கின்ற உயிர்களின் கொஞ்சமாவது நீர் இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தை சுற்றி ஆட்சி செய்து கொண்டிருப்பதே நீர் தான். நான் எதை சொல்றேன்னா கடலை சொல்றேன். நீர் ஒரு மனிதன் உருவாவதற்கு அவனுடைய தகப்பனுடைய விந்து கூட ஒரு நீர் தான். அந்த விந்துல இருந்து உருவாகி தன்னுடைய தாயின் கருவறையில் வளர்ந்து அந்த சிசு வர்ற வரைக்கும் ஒரு நீர்ல தான் பாதுகாப்புடன் இருக்கிறது. பூமிக்கு வந்த உடனே கொடுக்கப்படுறதும் ஒரு நீர் தான். அதாவது தாயின் பாழாக அந்த நீரை நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்கிறோம். குளிப்பாட்டுறதும் நீர் தான். இப்படி ஒவ்வொரு தடவையும் பல நேரங்களில் மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுவது இந்த நீர். ஒரு பெண் பெரியவள் ஆகிவிட்ட போது கூட ஒரு விழா செய்வாங்க. அந்த விழாவின் பெயரே பூ புனித நீராட்டி விழா. மனிதன் இறந்த பிறகும் மனிதனை புதைச்ச பிறகு கூட பாலாக ஊத்துவாங்க இந்த நீரை. இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இந்த நீரோடு கலந்திருக்கிறது. நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுமே நீர் இல்லனா வாழ முடியாது. செடி, கொடி, மரம், மனிதன், விலங்குகள் எல்லாத்தையும் ஒரே நிலையில சுட்டி காட்டணும் அப்படின்னா அந்த நீர் தான். உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையுமே ஒரே சொல்லில் சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அது நீரு. அதாவது நீரு. இறைவனை வணங்கியவுடன் இந்த திருநீரை எடுத்து நம் நெத்தியில் பூசிக்கொள்வதற்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும், இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் நான் கட்டுப்பட்டு இறைவன் வழியில் நடப்பேன் என்று சத்திய வாக்குடன் எடுத்து நம்ம நெத்தியில அதை பூசுறோம். பெரும்பாலும் சாமி கும்பிட்டவனே திருநூறு எடுத்துட்டு நெத்தியில வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதற்கான உண்மையான அர்த்தம் இதுதான். நான் என்பது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவனுடையது. நான் என்பது ஒரு சாம்பல், ஒன்றுமே கிடையாது. இதை எண்ணி நான் நீ படைத்த அத்தனை படைப்புகளுக்கும் கட்டுப்பட்டு ஒரு நல்ல ஒழுக்கமிக்க மனிதனாக இந்த பூமியில் வாழ்வேன் என்று உறுதி மொழியோடுதான் நாம் அதை திருநூறு எடுத்து வைக்கணும். அதுதான் உண்மைங்க. சில பேர் சொல்லுவாங்க, இறுதியில் நாம் எப்படியாவது சாம்பலாகத்தான் போக போகிறோம், அதனால் இப்பொழுதே அதை நினைவுபடுத்துவதற்காக நாம் எடுத்து வைத்துக் கொள்கிறோம் என்று சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையில் நீங்க எடுத்துக்கலாம். அதான் நான் முன்னாடி சொன்னல, நான் என்பது ஒரு சாம்பல், நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இறைவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்னைக்குமே இருக்கணும். சரி, திருநூறு எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். எந்த வழிமுறையை பயன்படுத்தி திருநூறு செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். திருநீர்ல பல வகை இருக்குங்க. பசுமாட்டுல இருந்து எடுக்கிற திருநூறு இருக்கு. பொதுவா எல்லா மாடுகளிலிருந்து எடுக்கிற திருநூறு இருக்கு. ஒவ்வொரு மாடுகளினுடைய இனங்கள் இருக்கு. அந்த இனத்திலிருந்து எடுக்கக்கூடிய திருநீருக்கு கூட அது ஒரு மதிப்பு இருக்குது. திருநீர் என்பது இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு பொருள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாணம், பசுவினுடைய சாணம். சாணம் அப்படின்னா
சாணி, அதை உண்மையான வார்த்தையில் ஷானி, ஷானம் புரிஞ்சுங்க. ஷானம்னு சொல்லுவாங்க, இல்ல ஷானின்னு சொல்லுவாங்க. இது வந்து உயர்தர ஒரு பொருளுங்க. பொதுவாகவே மிக உயர்ந்த திருநீர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்றியிட்ட ஒரு பசு, அந்த பசு நல்லா செழிப்புடன் இருந்துச்சுன்னா அதனுடைய சாணத்தை எடுத்து சில கிளைகளை, அதாவது அரச மர கிளை, மாங்கிளை, இப்படின்னு சில முக்கிய தத்துவங்கள் வாய்ந்த கிளைகளை வைத்து சிறு சிறு குச்சிகள் இருக்குல்ல, அந்த குச்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து கொளுத்தி சாம்பலாக்குறாங்க. அந்த சாம்பல் தான் நம்ம திருநீரா பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லங்க, அந்த திருநீரை எரிக்கும் போது சில மந்திரங்கள் ஓதுறாங்க. அது இப்ப நடைமுறையில இருக்கா என்னன்றது தெரியல. நம்ம சாஸ்திர பிரகாரம் இது எல்லாமே செய்து சரியான முறையில் வருவதுதான் உண்மையான திருநீர். இந்த திருநீரை மூன்றாக வைத்துக் கொள்வார்கள். அந்த மூன்றுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். அதாவது 3 பட்டை வந்து 3 அடிப்பாங்க. முதல் மேல போடுற கோடு பிரம்மா, இரண்டாவது போடுற கோடு விஷ்ணு, மூன்றாவது போடுற கோடு சிவன். அடுத்த தத்துவம், மனித வாழ்க்கை என்பது 3 காலகட்டம். ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று இளமை பருவம், இன்னொன்று முதுமை பருவம். இந்த 3 காலத்திலும் நான் இறைவனிடம் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று வணங்குறமே, அந்த நேரத்திலேயே நம்ம வாக்கு அன்றாடம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கடவுள்கிட்ட. இந்த முக்காலத்திலையும் நான் நல்ல மனிதனாக, பண்புள்ள மனிதனாக, இறை சக்திக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்வேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்துதான் நம்ம அந்த திருநூறு நெத்தியில வைக்கிறோம். நான் சொன்னது போல பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் வந்து மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளில் தான் இந்த அகிலமே அடங்கி இருக்கு. ஞாபகத்துல வச்சுங்க. அவர்களுடைய அத்தனை சட்ட திட்டங்களுக்கும் நான் கட்டுப்பட்டு வாழ்வேன் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தும் மிகப்பெரிய தத்துவமும் இதில் இருக்குது. திருநீரு சிவனாகவும், சந்தனம் பிரம்மாவாகவும், குங்குமம் கிருஷ்ணராகவும், அதாவது மகாவிஷ்ணுவாகவும் போற்றப்படுகிறது. அவர்கள் மூவரையுமே நெற்றியில் அணிந்து தெய்வ பக்தியோடு வாழ்வதற்காகவும் இந்த ஒரு சான்று இருக்கிறது. அதாவது இது ஒரு தத்துவம். திருநீரு சாதாரணமா நம்ம பூசிக்கலாம். ஆனா தண்ணீர் அந்த நீரோடு கலந்து வைக்கும் போதுதான் அதுக்கு மிகப்பெரிய சக்தி. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காரணம் இருக்குங்க. நீர் என்றால் எல்லாமே அடங்கியது. அத்தனைக்கும் நான் கட்டுப்பட்டு இறை பக்தியோடு வாழ்வேன் என்பதற்கு பொருள் அந்த நீர். அதோடு சேர்த்து இந்த திருநீரை வச்சீங்கன்னா மிக மிக நல்லது. இன்னும் திருநீரில எத்தனை வகைகள் இருக்கு, எதற்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்து சமய வகுப்புல நம்ம சொல்லி கொடுப்போம். தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு இந்து சமயத்தை கத்து கொடுங்க. நம்மளுடைய சமுதாயம் படு மோசமா போய்கிட்டு இருக்கு, அது எல்லோருக்குமே தெரியும். இப்ப பெரும்பாலும் நம்பவங்கனாலே போதை பித்தர்கள், குடிகாரர்கள் இப்பெல்லாம் பட்ட பேர் வந்துருச்சு. இன்னும் பல மாதிரியான கெட்ட பழக்கங்கள் நம்மிடையே பரவி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் மாத்துகிற மிகப்பெரிய சக்தி இறை சக்தி தான். அந்த இறைவனால் மட்டுமே நம்மள மாத்த முடியும். நம்ம கொண்டுட்டு போய் இறைவன் கிட்ட நம்மள ஒப்படைச்சாதான் இறைவன் நம்மளுக்கு வழிவகுப்பாரு. நம்மளும் அதன்படியே மாற முடியும். அதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இறைவன் முயற்சிக்க மாட்டாரு. நீங்க நினைச்சாதான் இது நடக்கும். பெரியவர்களே, சிறியவர்களே, யாரா இருந்தாலும் சரிங்க, இதை அலட்சியப்படுத்தாதீங்க. தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க.